வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா UGTRBயில் ஜுவாலஜியில் யூனிட் 7ல் டெவலப்மெண்டல் பயாலஜியில் ஓஜெனிசிஸ் பற்றி பார்க்குறோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் பார்த்தோம். இன்னைக்கு ஓஜெனிசிஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் oogenesis? Oogenesis is the process of formations of mature haploid female gamete is called oogenesis. ஓகே பாருங்க, the process of formations of mature haploid female gamete is called the oogenesis. அதாவது இது oogenesis is the process. இதில் எது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா oogenesis, ஓவா ஃபார்ம் ஆகுது. இந்த ஓவா எந்த நேச்சரில் இருக்குது? ஹாப்ளாய்டு, அதாவது n நம்பர் ஆஃப் குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒரு கேமெட்டான ஓவா உருவாகக்கூடிய அந்த ஃபார்மேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா oogenesis அப்படின்னு சொல்கிறோம். oogenesis differ from spermatogenesis in several ways. oogenesis என்னதாகும் அப்படின்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் இருந்து நிறைய வித்தியாசங்களை ஏற்படுத்தும். இந்த வித்தியாசங்கள் ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இந்த oogenesis எங்கே நடைபெறும் அப்படின்னா ஓவரிஸில் நடைபெறும். ஓவரிஸ்னா எது? ஃபீமேல் கோனாட்ஸ் ஆன ஓவரிஸில் என்ன நடக்குது அப்படின்னா oogenesis நடைபெறுகிறது. அடுத்தது ஓவரிஸ்னா என்னன்னு பார்ப்போமா? ஓவரிஸ் அப்படின்னா ஓவரிஸ் ஆர் ஹெல்டு பொசிஷன் பை மீசோவேரியம் லிகமெண்ட். 2 ஓவரி இருக்குது. அந்த 2 ஓவரியும் பிடிச்சிட்டு வைக்கிறது யாரு அப்படின்னா மீசோவேரியம் லிகமெண்ட். இந்த லிகமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எவ்ரி மந்த் ஈச் ஓவரி டேக் அன் அல்டர்னேட்டிவ் டர்ன் இன் ரிலீசிங் எக். அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு 2 ஓவரி இருக்குது அப்படின்னு தெரியும். ஒவ்வொரு மந்தும் என்னதாகுது அப்படின்னா ஒவ்வொரு ஓவரிலிருந்து என்னது எக்கு ரிலீஸ் ஆகுது. அதாவது ஒரு ஓவரி இந்த மந்த் எக்கை ரிலீஸ் பண்ணால் இன்னொரு ஓவரி நெக்ஸ்ட் மந்த் எக்கை ரிலீஸ் பண்ணுது. நான் ப்ரெக்னென்ட் உமன் ப்ரொடியூஸ் 12 எக் பெர் இயர். ஒரு வருஷத்தில் ஒரு நான் ப்ரெக்னென்ட் ஆகாத உமன் எத்தனை எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 12 எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. த யூனிலேட்ரல் ஓஃப்ரோஎக்டமி, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓஃப்ரோஎக்டமி, த சிங்கிள் ஓவரி ரிலீஸ் எக். அதாவது ஓஃப்ரோஎக்டமி அப்படின்னா என்ன அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஓவரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஓஃப்ரோஎக்டமி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யூனிலேட்ரல் ஓஃப்ரோஎக்டமி அப்படின்னா ஒரே 2 ஓவரி இருக்குது. அந்த 2 ஓவரியில் ஏதாவது ஒரு ஓவரியில் ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டுச்சுனாலோ இல்லைன்னா ஃபாலிக்கல்ஸ் அதிகமாக அக்குமுலேட் ஆனாலோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓவரியை ரிமூவ் பண்ணுறோம். ஒரு ஓவரியை ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? யூனிலேட்ரல் ஓஃப்ரோஎக்டமி அப்படின்னு சொல்கிறோம். இதுவே 2 ஓவரியை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா பைலேட்ரல் ஓஃப்ரோஎக்டமின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு நான் ப்ரெக்னென்ட் உமன் ஒரு வருஷத்தில் 12 எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ யூனிலேட்ரல் ஓஃப்ரோஎக்டமி அப்படின்னா ஒரு ஓவரியை அவங்க என்ன பண்ணுறாங்க? ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு நான் ப்ரெக்னென்ட் உமன் ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு ஓவரி வச்சிருக்கக்கூடிய அந்த நான் ப்ரெக்னென்ட் உமன் எத்தனை எக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுவீங்க 6 எக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அது தப்பு. அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 12 எக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஓவரி இருக்குது. அந்த ஓவரி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஒரு ஓவரியை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு வருஷத்தில் 12 எக்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஓவரியோட ஸ்ட்ரக்சர். பார்த்துக்கோங்க. என்ன இருக்குது? பெயர் ஆஃப் ஓவரி இருக்குது. ஒரு நிமிஷம். பெயர் ஆஃப் ஓவரி இது ஒன்று, இது ஒன்று. பெயர் ஆஃப் ஓவரிஸ் ப்ரெசண்டாக இருக்குது. இதில் உள்ளாடி என்ன இருக்கும் அப்படின்னா ஒவேரியன் ஃபாலிக்கிள்ஸ் இருக்குது. இந்த ஒவேரியன் ஃபாலிக்கிள்ஸ் வச்சு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அடுத்தது இந்த நம்ம ஃபஸ்ட்டு என்ன படித்தோம்? 2 ஓவரி இருக்குது. இந்த 2 ஓவரியும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஹெல்டு டுகெதர் பிடிச்சிட்டு இருக்கக்கூடியது யார் அப்படின்னா மீசோவேரியம் லிகமெண்ட் அப்படின்னு படித்தோம். நெக்ஸ்ட் வஜைனா இருக்குது. வஜைனைக்கு மேலே சர்விக்ஸ் இருக்குது. நடுவில் என்ன இருக்குன்னா எண்டோமெட்ரியம், இல்லை சென்டரில் யூட்ரஸ்
இருக்குது, இதில் ஃபெலோப்பியன் டியூப் இருக்குது. இதுதான் ஒரு முழுமையான ஒரு ஓவரியோட ஸ்ட்ரக்சர், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஊஜெனிசிஸ். ஊஜெனிசிஸ்னா பார்த்துட்டோம், என்னது ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஓவா இஸ் கால்டு ஊஜெனிசிஸ். இந்த ஊஜெனிசிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு 3 phases இருக்குது. நம்ம எப்படி ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் உருவாக 3 phase இருக்குதோ அதே போல் ஊஜெனிசிஸ் உருவாக 3 phase இருக்குது. அது எதெல்லாம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், growth phase அண்ட் மெச்சுரேஷன் ஃபேஸ். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் அண்ட் growth phase பார்க்குறோம். மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் என்ன, பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ், அதாவது பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும், 2n நம்பராக இருக்கும். 2n நம்பராக இருக்கும். பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் ஆஃப் ஓவரி டிவைடட் ரிப்பீட்லி டு ஃபார்ம் மில்லியன்ஸ் ஆஃப் ஓகோனியா, அதாவது மல்டிப்ளை ஆகுது. எது மல்டிப்ளை ஆகிருக்கு, ஓவரியில் இருக்கக்கூடிய பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் என்னதாகுது, ரிப்பீட்டாக டிவைட் ஆகி நமக்கு எது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஓகோனியா. இந்த ஓகோனியா என்ன நம்பரில் இருக்கும், டிப்ளாய்டு நேச்சரில் இருக்கும், 2n நம்பராக இருக்கும். இதுதான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா எக் மதர் செல்ஸ். மதர் செல்ஸ் எது, ஊகோனியா. இதுதான் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். மல்டிப்ளிகேஷன் ஃபேஸில் பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் எதுவாக மாறுது அப்படின்னா ரிப்பீட்டாக டிவைட் ஆகி மில்லியன்ஸ் ஆஃப் ஊகோனியாவாக மாறுது. நெக்ஸ்ட் வந்து என்னதாகுது, growth phase. growth phaseனா என்னதாகுது, நல்லா வளரும், நல்ல சாப்பிட்டு வளர்றது போல் இந்த ஊகோனியா வளரும். எப்படி வளருது பாருங்க, the ஊகோனியா மல்டிப்ளை பை மைட்டோட்டிக் டிவிஷன்ஸ் அண்ட் ஃபார்ம் பிரைமரி oocyte. கேட்பாங்க கொஸ்டின், பிரைமரி oocyte எதில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எதில் போடணும் அப்படின்னா growth phaseல தான் பிரைமரி oocyte வந்து ஃபார்ம் ஆகுது. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் ஏரியா, வரக்கூடிய எக்ஸாமுக்கு கொஸ்டின் ஏரியா வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாட் ஆர் ஃபாலிகுலார் செல்ஸ். ஃபாலிகுலார் செல்ஸ்னால் என்ன அப்படின்னா கிரானுலோசா செல்ஸை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஃபாலிகுலார் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. கிரானுலோசா செல்ஸ் வேறு இல்லை, ஃபாலிகுலார் செல்ஸ் வேறு இல்லை. கிரானுலோசா செல்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு தான் ஃபாலிகுலார் செல்ஸ். இது எங்கே இருக்கும், செல்ஸ் ஆர் இன்டிஜினஸ் செல்ஸ் ஆஃப் த ஓவரி. இது எதுக்குள்ளாடி இருக்குது, ஓவரிஸுக்கு உள்ளாடி இருக்குது. இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சப்போர்ட்டிங் செல்ஸ். அப்போ ஓவரிஸில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் செல்ஸ் எதுன்னு கேட்டால் கிரானுலோசா செல்ஸ். கிரானுலோசா செல்ஸுக்கு இன்னொரு நேம் தான் ஃபாலிகுலார் செல்ஸ். தே ஆர் சரௌண்டட் பை oocyte. எதில் சரௌண்ட் பண்ணி இருக்கும், oocyte சுற்றி இருக்கக்கூடியதான் இந்த ஃபாலிகுலார் செல்ஸ். அதாவது இம்மெச்சூர் ஓவாவை சுற்றி இருக்கக்கூடியதான் ஃபாலிகுலார் செல்ஸ். இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் வந்து ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாலிகுலார் செல்ஸை தான் கிரானுலோசா செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கிரானுலோசா செல்ஸ் என்ன ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஃபாலிகல்ஸ் இஸ் கால்டு ஃபாலிகுலோஜெனிசிஸ். ஃபாலிகுலோஜெனிசிஸ்னா என்ன, ஃபாலிக்கல் உருவாகக்கூடிய அந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாலிகுலோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அங்கே என்ன பார்த்தோம், ஊஜெனிசிஸில் 3 ஃபேஸ் இருக்குன்னு பார்த்தோமா. எதெல்லாம், growth phase, மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், growth phase அண்ட் மெச்சுரேஷன் ஃபேஸ்ன்னு பார்த்தோமா. அதுக்கிடையில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபாலிக்கல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்போது 3வது ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெச்சுரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெச்சுரேஷன் ஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னா ஈச் பிரைமரி oocyte undergoes 2 மெச்சுரேஷன்ஸ் டிவிஷன்ஸ். எதெல்லாம், மியாசிஸ் 1 அண்ட் மியாசிஸ் 2 to form ஓவம். ஓவம் உருவாகணும் அப்படின்னா மெச்சுரேஷன் ஃபேஸில் 2 டிவிஷன் நடைபெறணும். ஒன்று வந்து மியாசிஸ் 1 அண்ட் another one மியாசிஸ் 2. அப்போது ஓவாலேருந்து பிரைமரி oocyte உருவாகுது. இந்த பிரைமரி oocyteலேருந்து செகண்டரி oocyte உருவாகிறது. நம்ம அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபாலிகிள்ஸை பற்றி பார்த்தோம். ஃபாலிகிள்ஸ்னால் என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு எல்லாமே பார்த்தோம். இந்த ஃபாலிகிள்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. அதனால தான் நான் இதை என்ன பண்ணுறேன், இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஃபாலிகிள்ஸில் வந்து பிரைமரி ஃபாலிகிள்ஸ் இருக்குது, செகண்டரி டெர்ஷரி ஃபாலிகிள்ஸ் இருக்குது அண்ட் கிராஃபியன் ஃபாலிகிள்ஸ் இருக்குது. இதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து ஊஜெனிசிஸில் 3 ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தோம். மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், growth phase அண்டு மெச்சுரேஷன் ஃபேஸ்ன்னு பார்த்தோமா.
நம்ம மல்டிப்ளிகேஷன்னா இந்த பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா பிரைமரி ஊசைட்டை வந்து கொடுக்குது. அவ்வளவுதான். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேஸில் பார்க்குறோம். அது அவ்வளோ போதும். நெக்ஸ்ட் growth ஃபேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த growth ஃபேஸில் நான் இங்கே ஏன் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒவ்வொரு ஊசைட்டுக்கு ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் எவ்வளவு growth வந்து நடக்குது அதை பற்றி கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதனால நான் இந்த growth ஃபேஸை கொஞ்சம் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த ஃபாலிகிள்ஸை பற்றி அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஃபாலிகிள்ஸ். அது நான் தனி வீடியோவாகவே நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா growth phase. growth phaseனா என்ன அப்படின்னா growth is an important phenomena in oogenesis. அப்போ இந்த அது கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த growth phase வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு இதில் ஊஜெனிசிஸில். ஏன் அப்படின்னு நீங்கள் growth ஆகணும் வளரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய நியூட்ரியன்ட் வந்து எடுக்கணும். அப்போ நியூட்ரியன்ட் எடுக்கிறீங்க. அப்போ நியூட்ரியன்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஃபார் எம்பரியோ சிந்தசைஸ் அக்குமுலேஷன்ஸ் இன் த சைட்டோபிளாசம். இதில் என்னதாகும் அப்படின்னா எம்பரியோ வந்து என்னதாகும் நிறைய நியூட்ரியன்ட் எல்லாமே எடுக்குது. ஊசைட் இன்க்ரீஸ் இன் சைஸ். அப்படி எடுக்கும்போது அதனுடைய ஊசைட் என்னதாகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் யங் ஊசைட் எவ்வளோதான் இருக்கும் அப்படின்னா 50 மியூஎம் டயாமீட்டரில் இருக்குது. இது ஒரு மெச்சூர் எக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட டயாமீட்டர் எவ்வளவோ அப்படின்னு கேட்பாங்க. மெச்சூர் எக்கோடைய டயாமீட்டர் சொல்லுங்க. வாட் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் மெச்சூர் எக் அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 மைக்ரோமீட்டர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஹியூமனுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யாரு கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ராகு கொடுத்துருக்காங்க. ஃப்ராகுடைய ஊசைட் growth phase அப்போ growth ஆகுது. எவ்வளோ growth ஆகுது? 20 to 40 டைம்ஸ் வந்து அதனுடைய ஊசைட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே கென்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஊசைட் வந்து எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 200 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே மைஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஊசைட் வந்து 43 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஒரு யங் ஊசைட்டோடைய டயாமீட்டர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 50 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். மெச்சூர் எக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். ஒரு ஃப்ராகுடைய ஊசைட் வந்து growth phase அப்போ 20 to 40 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே கென்னுடைய ஊசைட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா 200 டைம்ஸ். இதுவே மைஸோட ஊசைட் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 43 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஆவரேஜ் நம்பர்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் growth phase வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னேன். அப்போ growth phase ஆஃப் த ஊசைட் இஸ் டிவைடட் இன்டு 2 ஸ்டேஜஸ். அந்த ஊசைட்டில் growth phase நடக்குது. அப்போது இதில் 2 ஸ்டேஜ் நடக்குது. ஒன்று வந்து ப்ரீ விட்டலோஜெனிசிஸ், இன்னொன்று வந்து விட்டலோஜெனிசிஸ். ப்ரீ விட்டலோஜெனிசிஸ்னா என்ன அப்படின்னா டியூரிங் ப்ரீ விட்டலோஜெனிசிஸ் த சைட்டோபிளாசம் அண்ட் த நியூக்ளியர் மெட்டீரியல் ஆஃப் த பிரைமரி ஊசைட் இன்க்ரீஸ் கன்சிடரபிள் இன் வேல்யூம். growthல நடக்குது. growthனானே என்னது? நல்லா சாப்பிட்டு பெருசாகுது. அதுதான் பிரைமரி ஊசைட்ல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து என்னதாகுது? அதனுடைய சைஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா the yolk and other food material are not synthesized during this phase. இந்த லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்பாங்க அசோசியன்ஸ் ரீசன்ல கூட கேட்கலாம். அசோசன் the yolk and the during pre-vitellogenesis the yolk and other food material are not synthesized அப்படின்னு கேட்பாங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கூட கேட்கலாம். இது வந்து ட்ரூ தான். ஏன்னா ப்ரீ விட்டலோஜெனிசிஸில் எந்த ஒரு யோக்கும் ஃபுட் மெட்டீரியலும் வந்து சிந்தசைஸ் ஆகாது. ஆனால் பிரைமரி ஊசைட்டில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியர் மெட்டீரியல் என்னதாகுது? அதனுடைய வேல்யூமில் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அதனுடைய யோக் அண்ட் அதர் ஃபுட் மெட்டீரியல் வந்து சிந்தசைஸ் ஆகாது. அப்போது ப்ரீ விட்டலோஜெனிசிஸில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா த நியூக்ளியர் சாப் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் லார்ஜ் அமௌண்ட். அந்த நேரத்தில் நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து பெருசாகும்னு படித்தோம் அப்படி இல்லை? அதுதான் த நியூக்ளியர் சாப் ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட். அதிக அளவில் என்னதாகும்? நியூக்ளியர் சாப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். த லார்ஜ் நியூக்ளியஸ் ஆஃப் த ஊசைட்டை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஜெர்மினல் வெசிக்கிள்னு சொல்லுவீங்க. அப்போது ப்ரீ விட்டலோஜெனிசிஸில் வந்து டியூரிங் growth ஃபேஸில் 2 ஃபேஸ்
நடக்கும். ஒன்று வந்து ப்ரீ விட்டிலோஜெனிசிஸ் அண்ட் விட்டிலோஜெனிசிஸ். அப்போ ப்ரீ விட்டிலோஜெனிசிஸில் நியூக்ளியர் சாப் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. இப்படி ப்ரொடியூஸ் ஆன இந்த லார்ஜ் நியூக்ளியஸை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஜெர்மினல் வெசிக்கிள் அப்படின்னு சொல்கிறீங்க. த ஜீன் producing rDNA or multiply several times to facilitate the rapid synthesis of rDNA. இந்த ப்ரீ விட்டிலோஜெனிசிஸ் அப்போ எந்த டிஎன்ஏ வந்து அதிகமாக ரேப்பிடாக சிந்தசைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா rDNA, ரீகாமினன்ட் டிஎன்ஏ. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். த இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஜீன் இஸ் கால்டு த ஆம்பிளிஃபிகேஷன்ஸ். அந்த ஜீனுடைய நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. த ஜீன் வந்து rDNA ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஜீனும் அதிகமாகுது, rDNA சிந்தசைஸும் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதனால நம்ம ஜீனுடைய நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது நம்ம என்ன சொல்கிறோம் ஆம்பிளிஃபிகேஷன்ஸ். ஆம்பிளிஃபிகேஷன்னாலும் மல்டிப்ளிகேஷன்னாலும் ஒன்று தான், மல்டிப்ளை ஆகுது. இன் மெனி கேசஸ் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் RNA இஸ் இன்க்ரீஸ்ட் ஃபர்தர் பை த டெவலப்மெண்ட் ஆஃப் த கிரேட்டர் நம்பர் ஆஃப் த நியூக்ளியோலை. இன் மெனி கேசஸில் என்னதாகும் அப்படின்னா RNA சம்டைம்ஸ் என்னதாகுது, நிறைய RDNA ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் இன் மெனி கேசஸில் அதிக அளவு RNA வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டி. த ஃபினாமினன் இஸ் மோர் காமன் இன் எக் ஆஃப் ஆம்பிபியன். இந்த ப்ரீ விட்டிலோஜெனிசிஸ் எதில் காமனாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக் ஆஃப் ஆம்பிபியன். இது ஒரு கோர்வையாக தான் நீங்கள் படிக்கணும். எப்படி ப்ரீ விட்டிலோஜெனிசிஸ் என்னதாகுது, நியூக்ளியர் சாப் வந்து அதிகமாகுது. அதிகமாகிறதுனால என்னதாகுது, அதிகமாக இருக்குது, அது ஊசைட்டில் இருக்குது. இது நீங்கள் நியூக்ளியர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஜெர்மினல் வெசிக்கிள்னு சொல்கிறீங்க. rDNAயும் அதை உருவாக்கக்கூடிய ஜீன்ஸும் வந்து இந்த ப்ரீ விட்டிலோஜெனிசிஸில் வந்து அதிகமாகுது. இதனால நியூ ஜீன்ஸ் அதிகமாக உருவாகிறதுனால இது நம்ம ஆம்பிளிஃபிகேஷன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, rDNA மட்டும் ப்ரொடியூஸ் ஆகலை, RNAயும் ப்ரொடியூஸ் ஆகுது. இதனால இந்த ப்ரீ விட்டிலோஜெனிசிஸ் எதில் காமனாக நடைபெறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக் ஆஃப் ஆம்பிபியன். அப்போது இந்த ப்ரீ விட்டிலோஜெனிசிஸில் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய நியூக்ளியோலை ஃபார்ம் ஆகும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இன் ட்ரைட்யூரஸ் யூரோடிலுக்கு எவ்வளவு ஊசைட் இருக்கும் அப்படின்னா 600 நியூக்ளியோலை காணப்படுகிறது. இன் செரிடோனாலும் ஒரு யூரோடில் தான், அதாவது வாள்களற்ற இருவாழ்வி அப்படின்னு படிப்பீங்க. இதுக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1000 நியூக்ளியோலை இருக்குது. செனோஃபஸ் த ஊசைட் ஆஃப் அனூரன் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கு எவ்வளவு நியூக்ளியோலை இருக்குன்னா 900 to 1200 நியூக்ளியோலை காணப்படுகிறது. அதே போல ப்ரீ விட்டிலோஜெனிசிஸ்ல நியூக்ளியோலை மட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகல, மைட்டோகாண்ட்ரியாவும் அதனுடைய நம்பர்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன் சம் அனிமல்ஸ் ஆன ஆம்பிபியன்ஸ், பேர்ட்ஸ்ல இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆர் அக்ரிகேட்டர்ஸ் கூட்டமாக சேர்ந்து ஒரு கிளவுட்ஸை ஃபார்ம் பண்ணுது. மைட்டோகாண்ட்ரியா சேர்ந்து ஒரு கிளவுட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுனால இதை மைட்டோகாண்ட்ரியல் கிளவுட்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறோம். இந்த நம்பர்ஸ் வேல்யூ வந்து பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்னது அப்படின்னா ப்ரீ விட்டிலோஜெனிசிஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா விட்டிலோஜெனிசிஸ்னா இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. இன்வெர்டிபிரேட்ல த யோக் சிந்தசைஸ்ட் இன் லிவர் இன் எ சாலியபிள் ஸ்டேட். யோக் எங்கே சிந்தசைஸ் ஆகுது வெர்டிபிரேட்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா லிவரில் சிந்தசைஸ் ஆகுது. லிவரில் சிந்தசைஸ் ஆன இந்த யோக் எங்கே போகுது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டட் பை பிளட் ஸ்ட்ரீம் டு த ஃபாலிக்கல் செல்ஸ் பிரசன்ட் அரவுண்ட் த ஊசைட். நம்ம சொல்லணும்ல, ஊசைட்டை சுற்றி ஃபாலிக்கல் செல்ஸ் இருக்குன்னு படித்தோம். அதை நான் பிக்சர் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை ஒரு தனி வீடியோவோ நம்ம பார்க்கலாம். இட் இஸ் எ டிரான்ஸ்போர்ட்டர். லிவரில் சிந்தசைஸ் ஆன அந்த யோக் எங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகுது? பிளட் ஸ்ட்ரீம் வழியாக எங்கே போகுது? ஃபாலிக்கல் செல்ஸுக்கு போகுது. ஃபாலிக்கல்ஸ் எங்கே இருக்கக்கூடிய ஃபாலிக்கல் செல்ஸ்? ஊசைட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃபாலிக்கல் செல்ஸுக்கு போகுது. தீஸ் செல்ஸ் டெபாசிட் இன் த யோக் இன் த யூசைட். ஊசைட்டில் இருக்கக்கூடிய ஊசைட்டில் போய் என்னதாகுது? இந்த யோக் வந்து டெபாசிட் ஆகுது. த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் யோக் டு த ஊசைட் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை த டெவலப்மெண்ட் ஆஃப் finger-like projections called microvilli by the oocyte and macrovilli by the follicular cells. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது யோக்கு. எங்கே போகுது அப்படின்னா ஊசைட்டுக்கு போகுது. ஊசைட்டுக்கு போன உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனை வந்து உருவாக்குது. அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா மைக்ரோவில்லை அண்ட் மேக்ரோவில்லை. மைக்ரோவில்லை எங்கே உருவாகுது அப்படின்னா ஊசைட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மைக்ரோவில்லை விட்டிலோஜெனிசிஸில் யோக்கு வந்து
என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மைக்ரோவில்லை ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனை உருவாக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறோம், மைக்ரோவில்லை அண்ட் மேக்ரோவில்லைன்னு சொல்கிறோம். மைக்ரோவில்லை எங்கே காணப்படும் அப்படின்னா ஊசைட்டில் காணப்படுது. மேக்ரோவில்லை எங்கே காணப்படுது அப்படின்னா ஃபாலிக்கல் செல்ஸில் காணப்படுகிறது. இது இம்பார்ட்டண்ட். இது விட்டலோஜெனிசிஸ் வந்து யோக் எங்கே சிந்தசைஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. லிவரில் சிந்தசைஸ் ஆன யோக் எங்கே போகுது, பிளட் ஸ்ட்ரீம் வழியாக ஊசைட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃபாலிக்கல் செல்ஸுக்கு போகுது. யோக் வந்து அந்த ஊசைட்லேயே டெபாசிட் ஆகுது. அப்படி டெபாசிட் ஆன அந்த ஊசைட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை மைக்ரோவில்லை மேக்ரோவில்லைன்னு சொல்கிறீங்க. மைக்ரோவில்லை எங்கே காணப்படும் அப்படின்னா ஊசைட்டில், மேக்ரோவில்லை எங்கே காணப்படும் அப்படின்னா ஃபாலிகுலார் செல்ஸ். அடுத்தது the depositions of yolk and other nutrient like lipid glycogen begins close to the face and fill the peripheral cytoplasm. என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம யோக்கு வந்து அந்த ஊசைட்டில் வந்து டெபாசிட் ஆகுதுன்னு படிச்சிங்கல்ல, அந்த யோக்கும் அதர் நியூட்ரியன்ட் எதெல்லாம் லிப்பிடு கிளைகோஜன் இவங்க என்னதாகிறாங்க, க்ளோஸ் ஆகுறாங்க. எங்கே போய் க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகி அண்ட் ஃபில் த பெரிஃபரல் சைட்டோபிளாசம். ஃபர்ஸ்ட் பெரிஃபரல் என்னது, அவுட்டரில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தில் ஃபர்ஸ்ட் போய் என்னதாகிறாங்க, ஃபில் ஆகி இருக்கிறாங்க. லேட்டராக கொஞ்ச நேரம் கழிஞ்ச பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they enter cytoplasm to deposit with yolk. இவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அவங்க என்டையர் சைட்டோபிளாசத்தையும் போய் டெபாசிட் ஆகிறாங்க. எக்ஸப்ட் எது அப்படின்னா பெரி நியூக்ளியார் ஜோன். இந்த பெரி நியூக்ளியர் ஜோனில் எது காணப்படாது, யோக்கும் எந்த ஒரு நியூட்ரியண்டான லிப்பிடு கிளைகோஜன் காணப்படாது. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். த லிவர் டஸ் நாட் ப்ரொடியூஸ் யோக். நீங்கள் படிச்சீங்க தானே, யோக்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது லிவர் அப்படின்னு. ஆனால் லிவர் வந்து டைரக்டாகவே என்ன பண்ணாது, யோக்கை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆனால் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்ம் எது அப்படின்னா விட்டலோஜெனின். இது இம்பார்ட்டண்ட். இந்த விட்டலோஜெனின் யாரு, ப்ரீகர்சர் ஆஃப் யோக்கை தான் நம்ம என்ன சொல்றோம், விட்டலோஜெனின் அப்படின்னு சொல்றோம். லிவர் யோக்கை வந்து நேரடியாக யோக்காகவே ப்ரொடியூஸ் பண்ணாது. எதுவா ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னா யோக்கோடைய ப்ரீகர்சர் முதல் நிலையான விட்டலோஜெனினாக ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, அப்போ இந்த விட்டலோஜெனின் எங்கே போய் யோக்கா மாறுது அப்படின்னா when it is brought to the oocyte, ஊசைட்டுக்கு போகும்போது பிளட் ஸ்ட்ரீம் வழியாக ஊசைட்டு போகுதுன்னு படித்தோம்ல, அந்த ஊசைட்டுக்கு போகும்போது அந்த விட்டலோஜெனின் எதுவா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஆக்சுவல் யோக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த லைன் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது. லிவர் தான் யோக்கா சிந்தசைஸ் பண்ணுதுன்னு படித்தோம். ஆனால் டைரக்டாகவே சிந்தசைஸ் பண்ணல, அதனுடைய ப்ரீகர்சரான விட்டலோஜெனின் மூலமாக தான் உருவாக்குது. இந்த விட்டலோஜெனின் எங்கே போகுது, ஊசைட்டுக்கு போகும்போது தான் விட்டலோஜெனின் எதுவாக மாறுது அப்படின்னா ஆக்சுவல் ஒரு யோக்கா மாறுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேஸில் என்ன பண்ணுது அப்படின்னா பிரைமோடியல் ஜெர்ம் செல் டிட்டாச் ஃப்ரம் த ஓவரி சர்ஃபேஸ் அண்ட் என்டர் த கார்டெக்ஸ். த செல்ஸ் இஸ் கால்டு த ஊகோனியா. நம்ம இதாக தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும். ஏன் அதை நான் குரோத் ஃபேஸை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இல்லை 2 பாயிண்ட் நான் விட்டதுனால நான் இந்த ஸ்லைடில் கொண்டு வந்தேன் பாருங்கள். பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் வந்து ஓவர்லேருந்து டிட்டாச் ஆகி வருது, மல்டிப்ளை ஆகி ஒரு செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த செல்ஸை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஊகோனியா அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஊகோனியா என்னதாகுது, மல்டிப்ளை ஆகுது. எந்த மெத்தட் மூலமாக, மைட்டோசிஸ் மூலமாக மல்டிப்ளை ஆகி எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா எக் மதர் செல்லை ஃபார்ம் பண்ணுது. எக் மதர் செல்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஊகோனியா அப்படின்னு சொல்லுவோம். when division stop they are named as the primary oocyte. ஒரு டிவிஷன் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆன உடனே அதனுடைய மல்டிப்ளை ஆன உடனே அதனுடைய டிவிஷன் வந்து ஸ்டாப் ஆகுது. இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா the nucleus of the primary oocyte is diploid. இதில் இருக்கக்கூடிய இந்த பிரைமரி ஊசைட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா டிப்ளாய்டு ஸ்டேஜில் இருக்குது. இதை நான் பிக்சர் போட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். அடுத்தது இந்த ஃபாலிகுலோஜெனிசிஸில் நம்ம இந்த பிரைமரி ஃபாலிக்கல் உருவாகுது. பிரைமோடியல் ஃபாலிக்கல்லேருந்து சிங்கிள் லேயர் தான் இருக்கும். அடுத்து வந்து பிரைமரி ஃபாலிக்கலில் 2 லேயர் வந்துடும். செகண்டரி ஃபாலிக்கலில் வந்து நிறைய லேயர் வந்துடும். இதையும் பார்த்துக்கோங்க, லேயர் பார்த்துக்கோங்க. பிரைமோடியல் ஃபாலிக்கல், பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் அண்ட் செகண்டரி ஃபாலிக்கல்ஸ்.
அடுத்தது வாட் இஸ் ஓவா? ஓவானா என்ன அப்படின்னா, ஓவாக்கு இன்னொரு நேம் தான் எக். இதுதான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஃபீமேல் கேமெட் செல்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இந்த எக் என்ன குரோமோசோமை கொண்டிருக்கும் அப்படின்னா, ஹாப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோமை கொண்டிருக்கும். ஹாப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்னா என்னது, என் நம்பர் ஆஃப் குரோமோசோம்னு சொல்லிடுறீங்க. ஓவா டெவலப் இன்சைடு த ஃபாலிக்கிள். ஃபாலிக்கிள் தான், அதனால ஃபாலிக்கிள் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஃபாலிக்கிளுக்கு உள்ளாடி தான் எது டெவலப் ஆகுது அப்படின்னா, ஓவா டெவலப் ஆகுது. கேட்கலாம், ஓவா எங்கே எதில் டெவலப் ஆகுது அப்படின்னா, இன்சைடு த ஃபாலிக்கிள். த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஓவா வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்ப்போம். ஃபாலிகுலோஜெனிசிஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். First, at which stages of the oogenesis process initiated? oogenesis process எந்த ஸ்டேஜில் இனிஷியேட் ஆகுது அப்படின்னா, எம்பரியானிக் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ். எம்பரியானிக் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸில் தான் oogenesis முதலாக என்னதாகுது, இனிஷியேட் ஆகுது. நெக்ஸ்ட், வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் oogonia இன் oogenesis? ஊஜெனிசிஸ் ப்ராசஸ் படிச்சிங்கல்ல, அப்போ அந்த ஊகோனியோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன? இந்த ஊகோனியாவை தான் எதுவாக மாறும் அப்படின்னா, டு டிரான்ஸ்ஃபர் இன்டு பிரைமரி ஊசைட். எதுவாக மாறும்? ஊகோனியா தான் டிரான்ஸ்ஃபர் இன்டு பிரைமரி ஊசைட்டாக மாறும். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. விச் செல் இஸ் ஓவுலேட்டட் டியூரிங் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள்? இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சைக்கிளில் எந்த செல் வந்து ஓவுலேட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிரைமரி ஊசைட்டா, செகண்டரி ஊசைட்டா, ஊகோனியாவா, ஃபர்ஸ்ட் போலார் பாடியா அப்படின்னா செகண்டரி ஊசைட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்டரி ஊசைட் தான் ஓவுலேட்டடில் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ் ஆஃப் எ மெச்சூர் ஃபீமேல் கேமெட் இஸ் கால்டு. அதாவது ஒரு ஃபீமேல் கேமெட் உருவாகக்கூடிய, மெச்சூரான ஒரு ஃபீமேல் கேமெட் உருவாகக்கூடிய ப்ராசஸ் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஊஜெனிசிஸ். இது நம்ம இப்போ பார்த்தோம். இந்த கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் பார்த்துக்கோங்க. த நான் செல்லுலார் மெம்பரன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஓவம் இஸ் கால்டு. அதாவது ஹியூமன் ஓவத்தில் நான் செல்லுலார் மெம்பரேனா இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்க. சோனா பெலுசிடாவா, சோனா ரேடியேட்டாவா, மெம்பரேன் கிரானுலோசாவா, விட்டலின் மெம்பரேனா அப்படின்னு கேட்டாங்கன்னா, சோனா பெலுசிடா. திஸ் இஸ் த நான் செல்லுலார் மெம்பரேன் ஆஃப் ஓவம். ஹியூமன் ஓவம். ஹியூமன் ஓவத்தில் நான் செல்லுலார் மெம்பரேன் எது கேட்டால் சோனா பெலுசிடா. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாலிகுலோஜெனிசிஸ். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு. இதை நான் அதனால தனி வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். பார்ப்போம். தேங்க்யூ.